ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா பப்சப். பப்சப் எதுக்காகனா இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸ்க்கு கால் பண்ணணும். இப்போ இன்கேஸ் வந்துட்டு எனக்கு ஒரே மெசேஜ் வந்துட்டு 2 சிஸ்டம்க்கு அனுப்பணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டம்க்கு ஒரு ஏபிஐ கால் தனியாக பண்ணுவீங்க, செகண்ட் சிஸ்டம்க்கு ஒரு ஏபிஐ கால் பண்ணுவேன். இப்போ அதே ஒரு 10 சிஸ்டம்க்கு நான் சேம் மெசேஜ் அனுப்புவேன், 10 டைம் ஏபிஐ கால் பண்ணுவீங்க. அது முடியறதுக்கே 2 செகண்ட்ஸ் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு 200 செகண்ட்ஸ் அதுலயே டைம் வேஸ்ட் ஆகும். இன்கேஸ் பேரலா போச்சுனாலும் தேவையில்லாத ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிச்சுன்னா நமக்கு தெரியும். பப்சப்ன்றது ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் தான். அதுக்கு மெசேஜ் போட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு. இதுல 2 கான்செப்ட் இருக்கும். ஒன்று வந்துட்டு நம்ம டாபிக்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்துட்டு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு. டாபிக்ன்றது என் மெசேஜை ஹோல்டு பண்றாங்க, சப்ஸ்கிரைபர்ன்றது யார் யாரெல்லாம் அதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தானே. இப்போ 4 சிஸ்டம் இருக்கா, 4 பேருக்கும் 4 சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு டாபிக் கீழே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அவங்க லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும், மெசேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் எப்போ வந்துட்டு டாபிக்ல மெசேஜ் போடுறேன், அந்த டாபிக்கு கீழே இருக்கிற 4 சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் போய் சேருது. அந்த 4 சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து உங்களோட அப்ளிகேஷன் கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணி. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு பப்சப் யூஸ் பண்ணுவாங்க. இது செக்யூர்டா இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டாபிக்ல வந்துட்டு போஸ்ட் ஆகும். போஸ்ட் ஆனவுடனே கீழே பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? 3 சப்ஸ்கிரிப்ஷனுக்குமே இங்க இருந்து ஸ்பிளிட் ஆகி சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போய் விழுகும். சப்ஸ்கிரிப்ஷன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி ஞாபகம் வச்சு 3க்குமே போய் விழுகும். 3மே இதுல இருந்து ரீட் பண்ணிடும். இன்கேஸ் 3 சர்வீஸ் இருந்துச்சுன்னா 3மே லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரிப்ஷனை. மெசேஜ் வந்தோடனே வாங்கி ப்ராசஸ் பண்ணலாம். இதுதான் பப்சப் யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன். சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு அக்குமுலேட் ஆகும். ஓகேங்களா? மெசேஜ் வந்துட்டு அன்அக்னாலஜ்டு மெசேஜ் அப்படி. இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான் மெசேஜ் கன்சியூம் பண்றாங்க, அவங்க மெசேஜ் வாங்கிட்டேன் அக்னாலேஜ் ரிட்டர்ன், நான் மெசேஜ் வாங்கிட்டேன்னு சொல்லுது. அதை அக்னாலேஜ் பண்ணாத வரைக்கும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ல அந்த மெசேஜ் லைவாகவே இருக்கும். அப்படிங்கும்போது இன்கேஸ் அன்அக்னாலேஜ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சர்வீஸை ஸ்கேல் அப் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஸ்கேல் டவுன் ஆகி இருந்துச்சுன்னா ஸ்கேல் அப் பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 பாடி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கன்சம்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா கன்சியூம் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க மானிட்டர் பண்ணணும். அப்போ மானிட்டர் பண்ண வேண்டியது